ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ 2024 9வது மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய 9வது மாதத்துக்கு இன்னும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. பிறந்ததுக்கு பின்னாடி இந்த 9வது மாதம் செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் செப்டம்பர் மாத ராசி பலன் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். துலா ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு 9வது மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றங்கள் உண்டாகும். அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய வலுவான மாற்றங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் தெய்வீகமான மாதம் கிடையாது, உலக மாதம். காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் நிறைய உலக தினங்கள் வரும். அதே போல் செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டுடைய இறுதி கட்டத்துக்கு நோக்கிட்டு வரக்கூடிய 9வது மாதங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஆண்டு முடியும் போது என்ன ஒரு அசம்பாவிதம் வேணால் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது 9வது மாதத்தில் நடக்கவும் சான்ஸ் இருக்குது, 10, 12 அந்த மாதிரி மாதத்தில் நடக்கவும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் செப்டம்பர் மாத ராசி பலன் ரொம்ப முக்கியமானதுங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ நாம் துலா ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ துலா ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ராசிக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் செலவுகள் நிறைந்ததாக இருக்குங்க. எனவே பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தண்ணீர் திறந்து விடுவது போல் கரையிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. பணங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. பணத்தை வைத்து தான் நம்மளுடைய மதிப்பே எடை போடுற அளவுக்கு வந்துடுச்சு. பணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தண்ணீர் போல் அதிகமாக இருந்தால் செலவு பண்ணலாம், டேப்பை திறந்து விடுவது போல் செலவு பண்ணலாம். ஆனால் வரவு நமக்கு இருக்கிறதுக்கேற்ப செலவு இருக்கும்போது அந்த வரவுக்கு தகுந்த செலவு பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இது நான் ஏன் உங்களுக்கு இந்த டைம் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பண விஷயத்தில் நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி தயவு செய்து பண்ண வேண்டாம். பணம் கொடுத்தாலும் ரிஸ்க்கு தான், பணம் வாங்கினாலும் ரிஸ்க்கு தான். உங்கள் ராசிக்காரங்க எதுலேயுமே பண ரீதியாக எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு உறவினர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட ஒரு சின்ன உதவி பண ரீதியாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அந்த பண ரீதியாக உங்களுக்குள்ள ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளேயே. பண ரீதியாக அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறது அவசியம். நீங்கள் கூட யாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம். பணம் அவங்க வாங்குறாங்க, அவங்களுக்கு நான் ஜாமீன் கையெழுத்து தான் போடுறேன், அந்த மாதிரி பண ரீதியாக எந்த கையெழுத்தும் போட வேணாம். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு செலவுகள் நிறைந்ததாக இருக்குன்னு சொல்லிட்டேன். செலவுகள் எப்படி வேணாலும் வரலாம். அந்த செலவுகள் வரும்போது அது தேவையான மருத்துவ ரீதியாக இருந்த செலவுகளாக இருந்தால் பண்ணுங்கள். மற்ற எது ரீதியாக செலவுகள் இருந்தாலும் பண்ணாதீங்க. ஆடம்பரத்துக்காக செலவுகள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கூட வரும். அதுக்காகலாம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு அதிகமாகும். அதனால் முடிஞ்ச அளவு செலவுகள் என்ன ஏது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து இந்த மாதம் செயல்பட பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்றாகவே இருக்கும். வருமானம் நன்றாக இருக்க அப்புறம் என்ன செலவுகள் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செலவுகள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வருமானம் இல்லாத போது
கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. வருமானம் இருக்கும்போது சேமிக்க பாருங்கள், செலவுகளை குறைக்க பாருங்கள். வருமானம் அதிகமாக இருந்தாலும் உங்களை கவலைப்படைய செய்கிற அளவுக்கு செலவு வரும். அதனால் முடிஞ்ச அளவு உங்கள் செலவுகள் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் உங்களுக்கு கவலையடைய செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த செப்டம்பர் மாதம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் மனசை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தைரியமாக வச்சுக்க பாருங்கள். இது தவிர உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உடல்நல பிரச்சனைகளையும் நீங்கள் தீவிரமாக எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். உடல்நலத்தில் தான் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை சார்ந்திருக்கிறவங்களுக்கு விட உங்களுக்கு அதிகமாக உடல்நல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. எனவே உடல்நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தீவிரமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எப்படி சொல்கிறேன்னா, நல்ல நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் நீண்ட கவனக்குறைவாக இருக்கிறது தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா நீண்ட பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் பார்த்துக்குங்க. அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க. கவனம் செலுத்தி உணவுகள் எடுத்துக்கோங்க. ஸோ ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் உடல்நல பிரச்சனைகள் உங்களை எல்லா பக்கங்கள்லேருந்துமே சூழ்ந்து கொள்ளாமல் இருக்க தெய்வ வழிபாடு ஏதாவது செய்யுங்க. ஒரு சில தெய்வ வழிபாடு செய்யும்போது ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உடல்நல பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அதனால் தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. அதுக்கப்புறம் வேலை செய்பவர்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சாதகமானதாக இருக்குது. வேலை செய்யக்கூடியவங்க உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய வேலைகள் கஷ்டமே இல்லாமல் செய்ய பாருங்கள். தொழிலை பற்றி பேசும்போது தொழிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய கடின உழைப்புக்கு வெற்றியின் மூலம் இந்த மாதம் பலன் அளிக்கும். அதுதான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. கடின உழைப்புக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். கடின உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். வேலையில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றம் செய்ய வேண்டிய நேரமாகவும் இருக்கும். வேலையில் மாற்றம் செய்ய வேண்டிய வரும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். இப்போதைக்கு எந்த புதிய மாற்றமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவிர்த்து விட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வேலையில் இருங்க. நிறைய பேருக்கு இந்த வேலையிலேருந்து அந்த வேலை போகலாம் அப்படிலாம் சொல்லி நிறைய நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும். அதனால் அந்த மாதிரியான ரிஸ்க்கான விஷயங்கள் எதையும் பண்ண வேண்டாம். அப்புறம் வியாபாரத்தில் முன்னேற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். நீங்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறதா இருந்தால் தாராளமாக ஏற்படுத்தி கொள்ளலாம். அது எதிர்காலத்திலையும் உங்களுக்கு பயனளிக்கும். அரசு துறையில் கூட உங்களுக்கு இப்போதைக்கு லாபம் கிடைக்கும். காதல் உறவுகளில் மற்றும் பதட்டம் மற்றும் மோதல்கள் இருக்கும். காதலிக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போங்க. உங்கள் கூட இருக்கிற லவ்வர் விட்டு கொடுக்கலனாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ மோதல்கள் நிறைய ஏற்படலாம். ஒரு சில நேரம் ஒருவரை ஒருவர் பிரிந்து கொள்ள முடியாத காரணத்தினால ஈகோ மோதல்களால் பிரியறதுக்கு வாய்ப்பு நேரிடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. திருமணமானவர்கள் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்து 2வது வாரம் வரை உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதன் பிறகு ஓரளவுக்கு நிலைமை உங்களுக்கு சீரடைய ஆரம்பிக்கும். கடினமான சவால்களை எதிர்கொள்வது ஃபஸ்ட்டு 2 வாரம் இருக்கிறதுனால திருமணமானவர்களும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். மாணவர்கள் கூட தயாராக இருக்க வேண்டும். படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. இல்லைனா பயங்கரமான ரிஸ்க்கை சந்திக்க வேண்டியது இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் கூட மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். இது மட்டும் நீங்கள் திருப்தியோடு தோன்றுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக திருப்தியாக தோன்றும். உங்கள் தன்னம்பிக்கையை பேணுவதில் தான் முக்கியமாக அனைத்து பணிகள்லையுமே அடங்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறுவதற்கும் அதுதான் ரொம்ப அவசியம். இந்த செப்டம்பர் மாதம் வெளியூர் பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பயணம் மேற்கொள்ளும் போது அது உங்களுக்கு ஓரளவு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். பயணம் மேற்கொள்ளலாம். ஆக மொத்தம் துலா ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கைகள் இருக்குது. கடவுள்கிட்ட மண்டியிட்டாலும் விதிப்படி நடக்க வேண்டிய இது எல்லாமே நடக்கும். அதை தடுப்பதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி இந்த தாள்களுக்கேற்ப நடந்துக்குங்க. நீங்கள் செப்டம்பர் மாதம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை கன்னி பூஜை செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாமே ஓரளவு குறையும். அதனால் இந்த பூஜையை மறக்காமல் துலா ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும், இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டும், இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.